ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மேன் டெக். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதிர்ஷ்டத்துக்காக வீட்டில் நம்ம நிறைய பொருள்லாம் வைப்போம். அப்படி என்னென்ன பொருள்லாம் வைக்கலாம், என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அது அதிர்ஷ்டத்திற்காக வீட்டில் வைக்கப்பட பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் அலங்கரிப்பதற்காகவும் அழகுக்காகவும் சில பொருட்களை வாங்கி வச்சுருப்போம். ஆனால் அந்த பொருட்களை வீட்டில் வைப்பதால் ஏற்படும் மற்ற பயன்களையும் நன்மைகளையும் பற்றி அறியாமலே இருப்போம். சில பொருட்கள் அழகு மற்றும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. அப்படிப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அழகுக்காக வைக்கிற ஒரு பொருள் மூங்கில் மரம். அதாவது ஒரு சின்ன பவுலில் அதாவது அது அதோட மரபணுக்கள் மாற்றப்பட்டு சின்னதாக வளர மாதிரி தண்ணிக்குள்ளே மூங்கில் வளர மாதிரி சின்ன பவுல் மாதிரி இருக்கும். வீட்டில் மூங்கில் மரம் வைப்பது அதிர்ஷ்ட சின்னமாக கருதப்படுது. இதற்கு நெகிழ்வுத்தன்மை, அதிக வளர்ச்சி போன்ற குணங்கள் உள்ளதால் மூங்கில் மரத்தை வீட்டினோட கிழக்கு பகுதியில் வைக்கும்போது அது வீட்டிற்கு பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையாக மூங்கில் மரத்தை நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் சிரிக்கும் புத்தர் சிலை. அதாவது எல்லாருமே குபேரன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வச்சுருப்போம் அது பண்ண. ஆனால் அது ஒரிஜினலாக குபேர சிலை கிடையாது. அது ஒரு லாஃபிங் புத்தா, அதாவது சிரிக்கிற ஒரு புத்தர் சிலை. அவரும் ஒரு புத்தராக இருந்தார். அதுக்கு பேர் லாஃபிங் புத்தா அப்படின்னு வச்சுருக்காங்க. சிரிக்கும் புத்தர் சிலையை வீட்டிலோட தென்கிழக்கில் வைக்கும்போது அதிர்ஷ்டம், அமைதி, வெற்றி, வளர்ச்சி போன்ற எல்லாமே வரும்னு சொல்கிறாங்க. நீங்களும் வீட்டில் அந்த சிலை வச்சுருந்தீங்கன்னா அது குபேரன் சிலை கிடையாது. அது லாஃபிங் புத்தா அப்படிங்கிற ஒருவரோட சிலை அது. இனிமேலாவது அதை குபேரன் சிலைன்னு சொல்லிட்டு ஏமாறாதீங்க. அதுக்கடுத்து ட்ரீம் கேச்சர். படுக்கைக்கு மேலே வழக்கமாக வைக்கப்படும் அந்த ட்ரீம் கேச்சர் கெட்ட கனவுகள் வராமல் அமைதியான உறக்கத்திற்கு வைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ட்ரீம் கேச்சர் நல்ல கனவுகளையே பிடித்து கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுறாங்க. அதுக்கடுத்து வாட்டர் பவுன்மெண்ட்டு. வீட்டில் தண்ணி ஊற்றி வைப்பது பண வரவை அதிகரிக்கும். அப்படி உங்கள் வீட்டில் தண்ணீர் ஊற்றி வைக்க இடம் இல்லைன்னா, குறைந்தபட்சம் தண்ணீர் ஊற்று அல்லது அருவி இருப்பது போல் படங்களை வைப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. அடுத்து வாஸ்து மீன்கள். வீட்டில் மீன்கள் வளர்ப்பது அதிர்ஷ்டமாக கருதப்படுது. மீன்கள் நகர்ந்து கொண்டே இருப்பது பண வரவை குறிக்கிறது அப்படி சொல்லுவாங்க. பணம், செல்வம், அதிர்ஷ்டம், வளர்ச்சி போன்ற எல்லாமே இருக்கும். நீங்கள் மீன் தொட்டியை தென்கிழக்கில் வைப்பது சிறந்தது அப்படிங்கிறாங்க. தென்கிழக்கில் வச்சா நல்லது. அடுத்து ஊதுபத்தி. வீட்டில் ஊதுபத்தி ஏற்றி வைப்பது நெகட்டிவ் எனர்ஜியை படுத்தி நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி போட்டுரும். பழங்காலம்லாம் மசூதி மற்றும் கோயில்களில் பயன்படுத்தி வர்றது நமக்கு தெரியும். நம்மளோட வீட்லேயும் ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது நல்லது. இதுக்கப்புறம் யானை சிலை. யானை சிலைகள் வீட்டில் வைப்பதனால மென்மை, மகிழ்ச்சி, வலிமை, அதிர்ஷ்டம் போன்ற எல்லாமே வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செடிகள். வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் செடியெலாம் வளர்த்திங்கன்னா அதுக்கு நல்ல எனர்ஜி வரும். அதுக்கப்புறம் விண்சிம். வீட்டில் அமைதியான தருணத்தில் இந்த விண்சிம்லேருந்து வரும் ஒலியை கேட்பதற்கு ஒரு இதமான ஃபீல் வரும். இது வாஸ்துப்படி இதை வீட்டில் வைக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து நீல நிற கிறிஸ்டல் தாமரை. அதாவது வீட்டில் வைப்பது அதிர்ஷ்டமாக கருது. இந்த நீல நிற கிறிஸ்டல் தாமரை வீட்டோட படுக்கை அறையில் தென்மேற்கு பகுதியில் வைக்கிறது நல்லது. இதுக்கப்புறம் டிராகன் சிலை. ஜப்பானிய டிராகன் சிலை கையில் முத்து வைத்திருப்போம். இந்த சிலையை சரியான ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அப்படின்னா நீங்கள் இந்த இதை கமெண்ட் பண்ணுங்கள்.